ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். கலருக்காக சேர்த்துக்கலாம். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது. 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல காரமாக இருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாவை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாவும் செவந்து வரணும், நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1/2 கப்பு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதமாக ஆயிடுச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கி வரும். கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 முடி தேங்காவை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். நான் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் இது உள்ளே சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கடாயை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாசனையாக இருக்குது சட்னி. சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு சட்னி. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.